சாந்தி, பேங்க் டைம் ஆச்சு, அந்த பணத்தை கொண்டா. பெட்டியில இருந்த பணத்தை காணா. பணத்தை காணுமா? யார் எடுத்திருப்பாங்க? ஒண்ணும் தெரியாத பாப்பா நேற்று வந்தானே உங்க கல்ல காணல, அவனுக்கு எடுத்து கொடுத்துருப்ப. என்னடி திருவருன்னு முடிக்கிற? சாந்தி, பணம் எங்க போச்சு? நேற்று இருந்து உன் நடவடிக்கை சரியில்லையே. எப்படா சரியா இருக்கும்? முன்ன பின்ன தெரியாத இந்த அனாதைய உயிரை காப்பாத்துறதும் இல்லாம பாவப்போறவனுக்கு வாழ்வும் கொடுத்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டியே. அத்த சும்மா இருங்க. சாந்தி, நேற்று ராத்திரி பால் கொண்டு வரப்ப கை நடுங்குச்சு. ஏன்னு கேட்டதுக்கு பால் சூடா இருக்குன்னு சொன்னேன். ஆனா பால் ஆறி போயிருச்சு. இன்னைக்கு பணத்தை வேற காணோம். உண்மையை சொல்லு, வந்தவன் யாரு? நேற்று வந்தது எங்க அண்ணன். உண்மையிலேயே அண்ணனா இருந்தா வந்த உடனே ஏன் சொல்லல? இல்ல அவனாவது என் தங்கச்சின்னு சொல்லிருக்கலாம்ல. நான் மாடிக்கு போயிட்டு கீழே வர்றதுக்குள்ள அவன் ஏன் வெளியே போகணும்? சொல்லு. உங்க ரெண்டு பேரும் காதல் பேச்சு பேசுறத என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன், காதால கேட்டேன். சேகரு, இனிமே வீட்டுல வச்சிருக்கிறது தப்பு, முதல்ல வெளியே அனுப்பு. நடத்த கெட்டவளுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. கோவலியா அதான் சொல்லிட்டல்ல. போயண்டி, போடி போடி மூதேவி, போடி போடி. தங்கச்சி, தங்கச்சி, என்னமாச்சு? என்ன உன் தங்கச்சின்னு சொல்லாத பாவி. உன்னாலதான் என் வாழ்க்கையே எப்படி ஆச்சு. என்னாலயா? என்னம்மா சொல்ற? என் வீட்டுல இருக்க பணத்தையாவது திருடாதேன்னு வேண்டிக்கிட்ட, ஆனா நீ கேட்கல. அதனாலதான் நான் ரோட்ல அலையிறேன். சாந்தி, சத்தியமா சொல்றமா, அந்த பணத்தை நான் திருடல. ஆட்டை இது வரைக்கும் வெட்டினதே இல்லைன்னு சொல்ற கசாப்பு கடைக்காரனை நான் நம்புவேன், ஆனா உன்னை நம்ப தயாரா இல்ல. சாந்தி, நான் உனக்கு என்ன சொல்றதுன்னு? சத்தியமா அந்த பணத்தை நான் திருடலமா. என்ன நம்புமா, என்ன நம்பு. ஆனா நான் உன்னை நம்புறேன். நீட்டாம இருந்தாலும் இன்னைக்கு பேர் வேணதா, பீசாம இருந்தாலும் வாளுக்கு பேர் வாழ்தான், படிக்காம இருந்தாலும் கோயில் மணிக்கு பேர் மணிதான், நீ திருடாம இருந்தாலும் உனக்கு பேர் திருடன் தான். நான் நம்புறேன், நம்புறேன். சரிம்மா, நான் தான் திருடனேன்னு வச்சுக்கோ. அதுக்கே உன்னை விட்டு விட்டு வரட்டும். இதுக்கு அவசியம் நான் பதில் சொல்லித்தான் ஆகணுமா? சொல்லுமா. அதை சொல்லக்கூடிய சக்தி என் வாய்க்கு இல்ல, அதை தாங்கிக்க கூடிய சக்தி உன் இதயத்துக்கு இல்ல. இருந்தாலும் நீ கேட்டதுக்காக சொல்ற. உனக்கு எனக்கோ கள்ள தொடர்பு இருக்காண்ட. சாந்தி, நாக்குல நரம்பு இல்லாம பேசி உன்னை இந்த நிலைமை காலாக்கிறவங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஆமா, இப்போ போய் அவன் வீட்டுல நியாயம் கேட்போம். வேண்டாம், இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவர் எதுவும் கேட்கவும் மாட்டாரு, என்னை ஏத்துக்கவும் மாட்டாரு. கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம். அது வரைக்கும் உன்னை நான் காப்பாத்துறேன். தங்கச்சி, கணவனை தெய்வமா நினைச்ச சீதைய சந்தேகப்பட்டு துரும்பா மிதிச்சது இந்த நாடுதான். 5 பேருக்கு பத்திரியா வாழ்ந்த பாஞ்சாலிய தெய்வமா மதிச்சது இந்த நாடுதான். இந்த நாட்டுல எதைத்தான் எந்த காலத்துலதான் முறையா செஞ்சிருக்காங்க. திவாமா, நான் கடைக்கு போய் உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வரமா? இந்தப்பா, நிறுத்து நிறுத்து நிறுத்து. அங்க பாரு. என்ன இந்த நேரத்துல ஒரு பொண்ணு?
இவ்வளவு பொண்ணமாவோட தூக்கிட்டு போனா நமக்கு துட்டு மாச்சு, அவளுக்கு தொழிலும் ஆச்சு. ஆமா ஆமா, பார்த்து முடிச்சுட்டு போகுது. இங்கதானே இருந்தா, அதுக்குள்ள எங்க போயிருப்பா? தங்கச்சி, மங்கையர் பாவம் பொல்லாதது. தொழிலுக்கு வந்துட்டு அப்ப என்ன வைக்கும்? அந்த பக்கம் திரும்பி படிச்சிருக்க, முகத்தை வந்து காவி காமிக்க மாட்டியா? காமி இல்ல, திரும்பி போயிடு. சாந்தி எப்படிங்க வந்துச்சு? சாந்தி, சாந்திமா, சாந்தி, சாந்தி, அப்பாடா. நான் எங்க இருக்கேன்? எல்லாம் மயக்கம் தெளிஞ்ச உடனே கேட்கிற கேள்வியே கேளு, புதுசா எல்லாம் கேட்க கூடாது. இந்த பாரு, இப்ப நீ ரொம்ப மோசமான இடத்துல இருக்கிற சாந்தி, புரியுதா? மோசமான இடமா? கூட வந்த எங்க அண்ணன் எங்க? சத்தம் போடாத, வா என்னோட. அண்ணா, எனக்கு பயமா இருக்குன்னு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, என் குலதெய்வம் என்கிட்ட இருக்கு, ஒரு கலைக்கிறேன், வா. இவ்வளவு நேரமாச்சு இன்னும் காணோம். பொறுமையாரு, உன்னை கூட்டி எங்கேயா போற? ஹோட்டலுக்கு போவாரு. குடும்ப பொண்ணை தூக்கிட்டு வந்து என்னடா பண்றீங்க? நானும் போன போது பாத்துட்டு இருக்கேன், நீ பாட்டு பேசிட்டு இருக்க. இவன் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பெரிய பொதுநல சேவை செய்கிறவரு, உங்களுக்கு தெரியாத? நான் துப்பாக்கியோட பிறந்தவன், சொல்றது எங்க கை வந்த கலை. எவனோ சத்தம் போட்டீங்க, ஷூட் பண்ணிடுவேன். அளவு தங்கச்சி, அண்ணே. தங்கச்சி, எங்கம்மா போன? எங்கம்மா இருந்த? அண்ணே, இவர்தான். ஏண்டா ராஸ்கல், எல்லாம் மோதால தானா? உன்னால்தான் நான் ஜெயிலுக்கு போனேன். இப்போ என் தங்கச்சியை கடத்த பாக்குறியா? விடுங்க, அவர் இல்லைன்னா உங்க தங்கச்சியை நீங்க பாத்துக்கவே முடியாது. அதை விட முக்கியமான விஷயம், உங்க அம்மா ஒருத்தன் கொண்டான்னு சொன்னியே, அவனை நான் பார்த்தேன். என்னது? நீ பாத்தியா? முதல்ல அவன் கிட்ட என்ன கூட்டிட்டு போ. தியாகு, முதல்ல தங்கச்சி என் ஷெட்ல இறக்கி விட்டு அப்புறம் வாங்க போவோம். வாங்க. நீ உட்காருமா. நம்ம தொழிலே பார்த்திருந்திருக்கோம். நமது தலைவர் பட்னியா கிடக்க வேண்டியதா? தொழிலாளர் பிரச்சனைக்காக தொடர்ந்து 24 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து உலக சாதனை புரிந்திருக்கிறார். வேற வேலையே இல்ல, வீட்டுல நல்லா தின்ன வேண்டியது, இங்க வந்து உண்ணாவிரதம் இருக்காங்களா? அன்னாரின் சேவை பாராட்டி அஞ்சலி செலுத்துவதற்காக. என்னது அஞ்சலியா? என்னையா அஞ்சலி, பத்மினி, ராகினின்னு பழைய நடிகைலாம் சொல்லிக்கிட்டு புது நடிகையா சொல்லுங்கய்யா. அம்பிகா, நளினி, ரேவதின்னு அப்படி ஒரு போர் போடுங்கய்யா. மன்னிக்கவும், அன்னாரின் சேவையை பாராட்டி உண்ணாவிரதத்தை முடித்து வைப்பதற்காக வக்கீல் ரகுபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அமைதி, அமைதி, அமைதி. இப்பொழுது வக்கீல் ரகுபதி அவர்கள் உங்களிடம் பேசுவார். என்ன பத்தி கொஞ்சம் நல்லா பேசுங்க. பெரியோர்களே, நண்பர் புண்ணியகோடி அவர்கள் ஒரு நல்ல விஷயத்திற்காக ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த லட்சியம் நிறைவேறவில்லை. ஆகையால் அவர் குறைந்தது 100 நாளாவது உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். 100 நாளா? ஏங்க 100 நாள் 6 மாசம் ஆச்சே. 3 மாசம். இந்த வருஷம் அதை அப்படி மாத்திட்டாங்களா? ஏங்க உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்க கூப்பிட்டனா இல்ல என் கதையவே முடிச்சு வைக்க கூப்பிட்டனா? நண்பர் உண்ணாவிரதம் இருந்தது போதும், இன்னைக்கு ஏதாவது பழரசத்தை கொடுத்து முடிச்சிட சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க மாணிக்கண்ணே. குடிக்கிறீங்களா? பிராந்தியா, விஸ்கியா? பழரசையா? பழக்கத்துல சொல்லிட்டேன். என்னது மஞ்சள் கலரா இருக்கு? ஜிஞ்சரா? ஊருகா இருக்கு. நீங்க உண்ணாவிரதம் இருக்கீங்க. இங்கதான்டா இறங்கினா, ஆனா எங்க போனான்னு தான் தெரியல. என்னப்பா நம்ம பார்ட்னர் காளி பார்ட்னர்ஷிப் பணம் கொடுத்தாரு, இந்த வருஷம் கொடுக்கவே இல்லையே? ஏன்? கொடுத்துருவாருன்றியா? இதே மாதிரிதான் 1947ல பஞ்சாப்ல. ஐயா, நேரமாச்சு, அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? அறுக்கிறேன்னு அவனே போயிட்டான். இந்த பேச்சு ஒரே குழப்பமா இருக்கு. இப்பதான் மேடையில பார்த்தோம், அதுக்குள்ள எப்படி இங்க வந்தான்? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. ஒண்ணு செய், நீ நேரா புண்ணியகோடி வீட்டுக்கு போ, நான் வக்கீல் ரகுபதி வீட்டுக்கு போறேன். என்னன்னு உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். சீக்கிரம் புறப்படு. நீ
எங்க இங்க வந்த மீனா உன் கூட பேச நான் தயாரா இல்ல. நீ ஒரு திருட, உன் ஃப்ரெண்ட் ஒரு திருட. மரியாதை எங்கிறது வெளியே போ. மீனா சந்தர்ப்பவசத்தாலதான் நாங்க அப்படி ஆயிட்டோம். உண்மையான திருடன் உங்க அப்பா தான். என்ன சொல்ற? அங்க நடந்தது என்ன? உங்க அப்பா வரோம் பாரு. நீயா இங்க எதுக்கு வந்த? நான் தூண்லயும் இருப்பேன், துரும்புலயும் இருப்பேன். உனக்கும் காளிக்கும் சம்பந்தம் உண்டுன்னு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, அதை நிரூபிக்க வந்திருக்க. உங்ககிட்ட 1000 ஆதாரம் இருக்கலாம். நான் அரசியல்வாதி, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னை கொலை பண்ண போறேன். நீ ஜெயிலுக்கு போவ. போகவே மாட்டேன். எப்படி? நீ எப்படி ஒரு டூப்ளிகேட்டை பயன்படுத்துறியோ அதே மாதிரி நானும் அவனை பயன்படுத்துவேன். உன்னை க்ளோஸ் பண்ணிட்டு உன் டெட் பாடியை எரிச்சிருவேன். அவனை உன் இடத்துல உட்கார வைப்ப. ஜனங்களும் நீ உயிரோட இருக்கிறத நம்புவாங்க. நீ உயிரோட இருந்தா தானே அதை நம்புவாங்க. உன் உயிரையே நான் எடுத்துட்டா உன் பெத்த மக நிக்கிறா. என்ன சுடு பாப்போம். எனக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா சொந்த பந்தங்களை பத்தியே நான் கவலைப்பட மாட்டேன். டேய், நீ சரியான அரசியல்வாதிரா. அப்பா, அப்பாவா? எனக்கு ஆபத்து வர்ற நேரத்துல பெத்த மகளா இருந்தாலே கவலைப்பட மாட்டேன். நீ தெருவுல கண்டெடுத்த பொண்ணுதானே? தெருவிலியா? ஆமா. முதல்ல இவளை சுடுவேன், அப்புறம் உன்னை சுடுவேன். பாவப்பட்ட ஜென்மங்கள். சார், புண்ணியகோடிக்கு உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? அவர் ஒரு அரசியல்வாதி, நான் ஒரு வக்கீல், அவ்வளவுதான். ஆமா, இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? இத பாருங்க, புண்ணியகோடிக்கும் அந்த காளிக்கும் தொடர்பு இருக்கு. அந்த காளி தான் எங்க அம்மாவை கொலை செஞ்சவன். அவன் வலது கையில ஒரு நெருப்பு காயம் இருக்கு. தம்பி, உங்க அம்மா பேரு? லட்சுமி. ஆமா, உங்க அம்மா எங்க வேலை செஞ்சாங்க? எங்க அம்மா ஒரு வக்கீலோட வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த வக்கீலோட மனைவிய அந்த காளி கொன்னுட்டான். அதை எங்க அம்மா பார்த்துட்டாங்க. அதனால அந்த பாவி காளி எங்க அம்மாவையும் கொலை செஞ்சுட்டான். ஏன்பா, நீ லட்சுமி மகன் தியாகுவா? ஆமா. தியாகு, தியாகு, உங்க அம்மா லட்சுமியோட சாவுக்கு காரணமான அந்த காளிதான்ப்பா என் பையனையும் பொண்ணையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். என் பையனை அவன் வளர்த்துக்கிட்டு வர்றான். ஆனா என் பொண்ணு மீனா, அவ எங்க இருக்காளோ என்ன ஆனாலும் தெரியலப்பா. சார், வாமா, என்ன விஷயம்? ஆமா, உங்க அப்பா புண்ணியகோடி. ஐயா, நீங்க தப்பா நினைக்காதீங்க. புண்ணியகோடி அவங்க அப்பா இல்ல, இது வளர்ப்பு பொண்ணு. ஆமா, எங்களையும் சுட்டாரு. நாங்க தப்பிச்சு வந்துட்டோம். இந்த போட்டோ எப்படி இங்க வந்துச்சு? ஏமா? இல்ல, இது நான் சின்ன வயசுல இருக்கும்போது எடுத்துக்கிட்ட போட்டோ வச்சேன். என்ன சொல்ற? இது உன் போட்டோ? என் பொண்ணு போட்டோ? ஆமா. மீனா, மை டாக்டர். அப்பாவா? மீனா, மீனா, தியாகு, இவதான் என் பொண்ணு மீனா. ஆமா, என் தியாகு, உன் தங்கச்சி சாந்தி அவ இப்ப எங்க இருக்கா? இதே ஊர்ல டாக்டர் சேகருங்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா. நான் ஒரு நாள் என் தங்கச்சியை பார்த்தேன். என்னையும் என் தங்கச்சியோட உறவையும் கலங்கப்படுத்தி அந்த டாக்டர் என் தங்கச்சியை வீட்டை விட்டு விரட்டிட்டான். இப்போ என் தங்கச்சி வாழா வெட்டியா ரவியோட கார் ஷெட்ல தான் இருக்கா. தியாகு, நீ கவலைப்படாத. டாக்டர் சேகர் எனக்கு நல்லா தெரியும். இஸ் a nice man. அவர் மனசுல சந்தேகத்தை போக்கி உன் தங்கச்சி அவ கூட வாழ வைக்கிறேன். இந்த நல்ல நேரத்துல காளிகிட்ட மாட்டிட்டு இருக்கிற என் பையன் எனக்கு கிடைச்சிட்டா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்களையும் உங்க பையனையும் ஒன்னா சேர்த்து விட்டுறேன். அந்த காளியுடைய ஃபியூஸ அத்துறேன். அவங்க மரத்துல இருந்து பழத்தை பறிக்கிறதுக்குள்ள நம்ம வேறையே அறுத்துடலாம். கரெக்டா சொன்ன ராஜா. இப்பதான் என் மூளைக்கு வேலைக்கு நேரம் வந்திருக்கு. சங்கர், என்ன பாஸ்? நாளைக்கு வரசித்தி விநாயகர் கோயிலுக்கு வக்கீல் அவசியம் வருவான். அவன் தான் அந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா. அவன் வந்த உடனே அப்பான்னு கட்டி பிடிச்சுக்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். கும்பிடுறா. இது கும்பிடணுமா? செலாம் அடிச்சா போதாது. எடுத்துங்க. அட நெத்தியில இட்டுக்கடா. ஐயோ, இது நம்ம நெத்திக்கு மேட்ச் ஆகாது. அங்க போய் சப்ளை பண்ணுங்க. பிள்ளையாரப்பா, இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்த என்னுடைய மகளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அதே மாதிரி என் மகன் எனக்கு கிடைச்சிட்டா வாழ்க்கையில எனக்கு எந்த குறையும் கிடையாது.
அப்பா, அப்பாவா? யாரப்பா நீ? யாருப்பாவா? நான் தான்ப்பா உங்க பையன் ராஜா. சின்ன வயசுல காளி என்னதான்ப்பா தூக்கிட்டு போனான். அவங்கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டு வந்துட்டேன்பா. என் மகன் ராஜா. ஆமா, உன் கட்ட விரல் இத பாருங்கப்பா. ராஜா, சந்தேகமே இல்ல. ராஜா, டேய், இதான் உன் கூட பிறந்தவர். நீங்கடா, நீங்க. என் எதிரிகள்லாம் கூண்டோட வந்து மாட்டிக்கிட்டாங்க. மகனே, இவங்களை கைலாசத்துக்கு அனுப்பிடுறேன். டாக்டர், என் சன் எப்படி இருக்கான்? டோன்ட் வரி, உங்க பையன் பாடியில இருந்த புல்லட் எடுத்துட்டேன். இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. தேங்க்யூ டாக்டர், சோ கைண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ வெரி மச். டாக்டர், என் பையன் மேல பட்ட கொண்ட நீங்க வெளியில எடுத்துட்டீங்க. உங்க நெஞ்சில தச்சிருக்கிற முள்ள நான் வெளியே எடுக்க வேண்டாமா? என்ன சார் சொல்றீங்க? சாந்தி உங்க ஒய்ஃப் தானே? அவளை பத்தி மட்டும் பேசாதீங்க. அவ ஒரு நடத்த கட்டவன். டாக்டர், சாந்திக்கு தியாவுக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்க. தியாகு யார் தெரியுமா? யாரு? சாந்தியோட கூட பிறந்த அண்ணன். ஆமா டாக்டர், அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். சாந்தி ரொம்ப நேர்மையான பொண்ணு. ஒரு நல்ல பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க, அதுக்காக உங்களை நான் பாராட்டுறேன். ஆனா உங்க சந்தேகத்தினால அந்த அபலப்பனுடைய வாழ்க்கையை வீணா அழிச்சிடாதீங்க பிளீஸ். டாக்டர், அர்ஜென்ட்டா கோர்ட்டு போயிட்டு இருக்கேன். அப்புறமா வந்து பாக்குறேன். ப்ளீஸ் டாக்டர், டேக் கேர் ஆஃப் மை சன். இட்ஸ் மை டியூட்டி. தேங்க்யூ. தீர விசாரித்ததில் சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து பார்க்கும் பொழுது வக்கீல் ரகுபதியின் மகனை ராஜாதான் திட்டமிட்டு கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார் என்று தெளிவாக புரிகிறது. எனவே குற்றவாளி ராஜாவிற்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. டாக்டர், என் மகனுக்கு எப்படி இருக்கு? சார், எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், முடியல. சார், மனுஷன் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்ல, நடக்கிறதெல்லாம் அவன் நினைச்சதும் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல நாமே நம்மளை தேத்திக்கணும், வேற வழியே இல்ல. ஹலோ, டாக்டர் சேகர் ஹியர். வக்கீல் ரகுபதிட்ட பேசணும். சார், சார், உங்களுக்கு தான் போன். யார் பேசுறது? நான் தான் காளி பேசுறேன். அட பாவி, நீயா? டேய், நான் உனக்கு என்னடா துரோகம் செஞ்சேன்? அநியாயமா ஏன்டா என் மகனை சுட்டு கொன்ன? ஓ மகனை நான் கொன்னனா? அதான் கிடையாது. இப்ப இறந்தது உன் உண்மையான மகன் இல்ல. என்னது? என்ன சொல்ற? அவன் என் மகன் இல்லையா? டேய், அப்ப என் மகன் எங்க? என் மகன் எங்க? சொல்றா, சொல்லு, சொல்றா. சொல்றேன். யாருக்கு நீ கோர்ட்ல வாதாடி தண்டனை வாங்கி கொடுத்தியோ அவன் தான் உன் உண்மையான மகன். என் அண்ணனுக்கு நீ தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த இல்ல, அந்த பழிய தீர்த்துக்கத்தாண்டா ஓ மகனுக்கு ஓவாயாலே தண்டனை வாங்கி கொடுக்க வச்சேன். அதான்டா காளி. ஓகே மிஸ்டர் ரகுபதி, இந்த டீடைல்ஸ் போதும். நீங்க இவரோட போய் ராஜா கூட்டிட்டு போங்க. கான்ஸ்டபிள். மிஸ்டர் ரகுபதி, எனக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டு இப்ப ஏன் என்ன ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கேன்? நீ தப்பா நினைக்கிறப்பா, நான் உன் எதிரி இல்ல. இல்ல, பாம்பு படம் எடுக்காது,
அரசியல்வாதி லஞ்சம் வாங்க மாட்டான் அப்படின்னு சொன்னா நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. நீ என் எதிரிதான். இல்லப்பா, நம்ம குடும்பத்துக்கே எதிரி உன்னை வளர்த்து திருடனாக்கினானே அந்த காளிதான். என்ன சொல்ற? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா. காளியோட அண்ணன் மாரிக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய தண்டனையை நான் வாங்கி கொடுத்தேன். அதுக்காக அநியாயமா அவன் நம்ம குடும்பத்தையே பிரிச்சுட்டான். அப்பா, ராஜா, அப்பா, அப்பா, நம்ம குடும்பத்தை பிரிச்ச அந்த காளிய பழிக்கு பழி வாங்குவேன். அட பாவி, என்னை எதுக்காக இங்க கொண்டு வந்த? உனக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்? என் எதிரிக்கு மகளா பிறந்தியே, அது நீ செஞ்ச பாவம். இன்னும் கொஞ்ச நேரத்துல யமலோகம் போக போறியே, அது நீ செஞ்ச புண்ணியம். அதுக்கு முன்னால நான் பார்க்க போறேன் ஆனந்த சொர்க்கம். चिकरी चिका चिकन करिया चाल चंदर जियो एलेलो एलेलो एला चिकन करिया चाल चंदर जियो एलेलो 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 एला அடிபாடி நானே மாறி கொழுந்தே தேனில் ஊரும் எழுதிருந்தே கார்மேகம் குழலானதோ கருணாகம் நிறமானதோ கார்மேகம் குழலானதோ கருணாகம் நிறமானதோ மதோத சாரம் இதழத நோரம் ஊறுவதென்னம்மா புது புது பாவம் விழியத நோரம் தோணுவதென்னம்மா மதோத சாரம் இதழத நோரம் ஊறுவதென்னம்மா புது புது பாவம் விழியத நோரம் தோணுவதென்னம்மா அடி மானே மாறி கொழுந்து தேனில் ஊரும் எழுதியிருந்தே கார்மேகம் குழலானதோ கருணாகம் நிறமானதோ मंदिर जा रे मंजिल कारे कंदरियो अरे कारे मंजिल जा रे मंजिल कारे कंदरियो अखिलिया मारे नलिका प्यारे जा रे पंदरियो कुड़वा 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 வசந்தத்தின் சாயல் கண்டு வந்தாயோ காதல் கொண்டு வசந்தத்தின் சாயல் கண்டு வந்தாயோ காதல் கொண்டு வண்டென்று திண்டாடினாய் வாடை காற்றென்று என்னை தீண்டினாய் வண்டென்று திண்டாடினாய் வாடை காற்றென்று என்னை தீண்டினாய் வர்றே வா நீர் வாழும் நீங்கள் வந்து நெழுகின்ற கலையை பயில வாழும் நீங்கள் வந்து ஜொலிக்கின்ற வகையை கேட்க மைவிழிஜாலம் செய்கின்றாள் மானினம் என்று ஏற்கின்றாள் காலை வர்ணனை கேட்கின்ற பெண் என்னை என் பாடி நானே மாறி கொழுந்தே தேனில் ஊரும் எழுதிருந்தே கார்மேகம் குழலானதோ கருணாகம் நிறமானதோ பூவையும் இதழைக் கண்டு பேசாத ரோஜா பூக்கள் பூவையும் இதழைக் கண்டு பேசாத ரோஜா பூக்கள் நிறம் பார்த்து தடுமாறுதோ அதன் பதம் பார்த்து தலை குனியுதோ நிறம் பார்த்து தடுமாறுதோ அதன் பதம் பார்த்து தலை குனியுதோ நிலவங்கு நானும் போது மேகத்தை முக்காடாக்கும் நீ என்னை காணும் போது நிலவானே என்னை பார்க்கும் நீரலை என்ன நாணங்கள் கரை புரளுதே காணுங்கள் தேவ
தேவலோகத்தில் இல்லாத அமுதத்தை கொண்டாண்ட செம்பாங்களே பாடி மானே மறி கொழுந்தே தேனில் ஊரும் எழுந்திருந்தே கார்மேகம் குழலானதோ கருணாகம் நிறமானதோ கார்மேகம் குழலானதோ கருணாகம் நிறமானதோ. டாடி, ஐயா நீயா? ஆமா. எப்படி அந்த ஜெயிலும் தப்பிச்சு வந்த? நான் புலிக்கு பிறந்தவன், பூனைக்கு பிறக்கல. அந்த ஜெயில மட்டும் இல்ல, எந்த ஜெயிலா இருந்தாலும் சரி ஈஸியா வெளியில வந்துருவேன். வெரி குட். நல்ல சந்தர்ப்பத்துல தான் வந்திருக்க. நான் மட்டும் தனியா வரல, கூட ஒரு விருந்தாளியை கூட்டி வந்திருக்கேன். யாரு? பாருங்க. அட வாயா வக்கீலே, உன் மகளை பாத்தியா? நான் எறாவத்தான் புடிச்சிட்டு வந்தேன், நீ சுறாவையே புடிச்சிட்டு வந்துட்டியே. நான் திமிங்கலம், எல்லாத்தையும் பிடிப்பேன். நீ என் கையால தான் சாகணும்னு நினைச்சேன், ஆனா விதி இவன் கையால சாகணும்னு இருக்கு. மகனே, கொள்ளியை நீ தாண்டா வைக்கணும். யாரு யாரு கொள்ளி வைக்கணும், யார் யாரு சமாதிக்க போகணும்னு எனக்கு தானே தெரியும். இவங்க சமாதி, எனக்கு சாந்தி. மகனே, உன் கையாலேயே இவங்க 2 பேரையும் சுட்டு தள்ளு. என்னடா பாக்குற? ராஜா, என்ன இது? எல்லாரும் துப்பாக்கியை கீழே போடுங்க. ஏயாவா? ஓ, உன்னை அப்படி சொல்லக்கூடாதுல்ல. ஏண்டா டேய், எங்க அப்பாவையும் என் கூட பிறந்தவளையும் என் கையாலே தீர்த்து கட்ட பாக்குறியா? உனக்கு சமாதி, எனக்கு சாந்தி. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ சொன்ன டயலாக் தான்.
ஒரு வளர்ப்பு அப்பா, நான் ஒரு வளர்ப்பு அப்பா. என்ன போப்பப்பா? அதுதான் போப்பா. நடப்பா, வாப்பா. போங்க.